இன்சொலன் தாழ்நடையன் ஆயினும் ஒன்று இல்லானேன் வன்சொலின் நல்லது வாய்த்திறவா என் சொலினும் கைத்துடையான் கால் கீழ் உதிர்ந்தும் கடல் ஞாலம் பித்துடைய அல்ல பிற. ஒருவன் பொருளாதாரம் இருப்பான், மிக பெரியவனாக இருப்பான். ஆனால் அடுத்தவருக்கு சொல்வார்களே, சாப்பிட்ட கையால் காக்கா ஓட்ட மாட்டான் என்று. அதனால் அப்படி சில பதம் கீழே சிந்தி விடுகின்ற அவன் அதை கையோடு இருந்து சொல்லுவான் என்று சொல்வார்கள். அப்படி இந்த செல்வமானது கொடுக்காவிட்டாலும் போதும். சிலருடைய பழக்கமே அப்படி இருக்கும். பை நிறைய பணம் வெளியில தெரிகின்றது மாதிரி ஒரு கட்டாக வைத்திருப்பார்கள். சரி, அவர்கள் என்ன கொடுப்பார்கள் என்று நாம் யோசித்து கொண்டிருந்தால் ஒருவருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டார்கள். அப்படி ஒரு பெருந்தன்மையாக பணக்காரனாக இருக்கின்றவர்கள் எந்த விதத்திலேயும் யாருக்கும் உதவி செய்யாவிட்டாலும் கூட அந்த பெரிய பணக்கார தோரணம் அந்த தன்மை இன்றைக்கு வெளி உலகத்திற்கு ஒரு நாடகத்தன்மையாக அது பயன்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நாடகத்தன்மையை அந்த கீழ்தான் மக்கள் கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் கூட காட்டுகின்றார். ஆனால் அப்படியெல்லாம் புகழ்ந்தும் கூட அவன் ஒருவனுக்கு ஈயாதவன் கீழ்தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. காரணம், அது பொருளாதாரம் பெரிய பணக்காரன் என்பதனால், பணக்காரனுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதனால். அப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம் என்பதை நம்ம பொருளாதாரத்தின் அடிப்படையை வைத்துதான் இந்த உலகம் ஒருவனை எடை போடுகிறது என்பதை இன்சொலன் தாழ்நடையன் ஆயினும் ஒன்று இல்லானேல் என் சொலின் நல்லது வாய்த்திறவான் என் சொலினும் கைத்துடையான் கால் கீழ் ஒதுங்கும் கடல் ஞாலம் சித்துடைய அல்ல பிற என்று நீதிநெறி விளக்கத்திலே காட்டுகின்றான்.